ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு மாஸ்க்டு ஆதார் கார்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ஆதார் ஆணையமான யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே ஆதார் கார்டு வழங்குறாங்க. இந்த ஆதார் கார்டு இந்திய குடிமக்களோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆதார் கார்டில் 12 இலக்கத்தில் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தனித்துவமான நம்பர். ஒவ்வொரு நம்பருக்கும் வெவ்வேறு விதமான நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆதார் கார்டை ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ட்ராவல்லையோ இல்லை ஹோட்டல் புக்கிங்லேயோ இகேஒய்சி இல்லை கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஸ்கீம் பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற விரும்பினாலோ பயன்படுத்திக்கலாம். இந்த ஆதார் கார்டில் உள்ள உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஹைட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்காக மாஸ்க்ட் ஆதார்ங்கிற ஒரு ஆப்ஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்குறாங்க. இதில் உங்களுடைய டேட்டா எல்லாமே ஹைட் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக 12 இலக்க ஆதார் நம்பரில் கடைசி 4 இலக்கம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். மற்ற இலக்கங்கள் எல்லாமே எக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணுறதுனால ஃப்ராட்ஸ்டர் யாரும் உங்களுடைய ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான மாஸ்க்ட் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் மை ஆதாரினுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் டிஸ்பிளே ஆகும். லாகின் டு ஆதார் வய ஓடிபி. உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா லெட்டர்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த போர்ட்டலில் என்னென்ன சர்வீஸ் வழங்குறாங்களோ எல்லா டேட்டாவும் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு மாஸ்க் ஆதாரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ரிவ்யூ யுவர் டெமோகிராஃபிக் டேட்டா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டு யூ வாண்ட் மாஸ்க்ட் ஆதார். இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதற்கு கீழே உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதில் டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் கார்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட். உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது மாஸ்க்ட் ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிருச்சு. இந்த ஆதார் கார்டு ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். பாஸ்வேர்டு 8 கேரக்டரில் இருக்குங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஃபார்மெட் எப்படி அப்படின்னா உங்களுடைய பெயர் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதனுடைய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர், அடுத்து உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த வருடம், அதற்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அனீஷ்குமார். ஸோ இதில் அனீஷ்குமாருங்கிறதுல ஃபர்ஸ்ட் 4 லெட்டரான ANIS கூடவே அவருடைய இயர் ஆஃப் பர்த் பிறந்த வருடம் தான் இதனுடைய பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய மாஸ்க்ட் ஆதார் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது ஆதார் நம்பரில் கடைசி 4 இலக்கம் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதற்கு முந்தைய நம்பர் எல்லாமே எக்ஸுங்கிற ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் தெரிவிக்க விரும்பலையோ அந்த லொக்கேஷனில் இந்த ஆதார் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.